கவியரசர் கண்ணதாசன் தான் இதற்கு காரணம். நான் இல்லை என்று விருது வாங்கிய மேடையிலேயே உண்மையை உடைத்த ஒரு இந்தி கவிஞர். அது எந்த பாட்டுக்கு என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். கவிஞர் கண்ணதாசன் தமிழில் எழுதி மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடலை இந்தியில் மொழி மாற்றம் செய்து பாராட்டுக்களை பெற்ற ஒரு கவிஞர். இதற்கு காரணம் நான் இல்லை, கவியரசர் கண்ணதாசன் தான் என விருது வாங்கிய மேடையிலேயே கூறியுள்ளார். மனித உணர்ச்சிகள் அனைத்திற்கும் தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்த கவியரசர் கண்ணதாசன் தமிழில் எழுதிய ஒரு பாடலை அடிப்படையாக வைத்து இந்தியில் ஒரு கவிஞர் எழுதிய பாடலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்த நிலையில் அந்த இந்தி கவிஞர் இந்த புகழ் அனைத்திற்கும் கவிஞர் கண்ணதாசன் தான் காரணம் என்று விருது வாங்கிய மேடையிலேயே கூறியுள்ளார். இவரது பாடல் மற்றும் இசையமைக்கும் பாணி உள்ளிட்ட பணிகளை பார்த்து பலரும் இவரிடம் பாடல் பாட வேண்டும் என்று விரும்பியுள்ளனர். அதேபோல் கவிஞர் கண்ணதாசன் எழுதி மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையில் வெளியான அனைத்து பாடல்களும் இன்றும் காலம் கடந்து நிலைத்திருக்கிறது. அந்த வகையில் வந்த ஒரு பாடல்தான் குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே என்ற பாடல். இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் கடந்த 1965 வெளியான இந்த திரைப்படத்தில் ஜெயசங்கர் கதாநாயகனாக நடித்திருந்தார். AVM நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரித்திருந்த நிலையில் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைக்க கவிஞர் கண்ணதாசன் பாடல்களை எழுதியிருந்தார். தமிழில் இந்த பாடலை MS ராஜேஸ்வரி பாடியிருந்தார். இந்த படம் டூ கல்யாண என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. கிருஷ்ணன் பஞ்சி இருவருமே இந்தியிலும் இந்த படத்தை இயக்கியிருந்தனர். இந்தி மொழியில் இசையமைப்பாளர் ரவி இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கவிஞர் சாகிர் லூதியான்வி எழுதியிருந்தார். இதில் கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே என்ற இந்த தமிழ் பாடலை இந்தியில் எப்படி வேண்டுமானாலும் எழுதி கொள்ளுங்கள், ஆனால் தமிழில் வந்த அர்த்தம் மாறாமல் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இயக்குனர். அதன்படி அந்த இந்தி கவிஞர் அந்த பாடலை எழுதி இந்தியில் விருதினை பெற்றுள்ளார். விருது பெற்ற மேடையிலேயே பேசிய அந்த கவிஞர் இந்த பாடல் இவ்வளவு வெற்றி பெறுவதற்கு நான் காரணம் அல்ல, கவியரசர் கண்ணதாசன் தான் காரணம் என்று கூறியுள்ளார். இந்த தகவலை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனே தன்னுடைய ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீலங்கோ. நன்றி, வணக்கம்.